Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜி ரீபேனோட 9th எபிசோடு கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிரிஃபின் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அந்த கிரிஃபினை இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ இது எவால்வ் பண்ணுறதுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். எங்கடா போச்சு அந்த கிரிஃபினு? ஐயோ, கிரிஃபின் தோறுக்காம பாருங்க. டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன், எங்கே காணாமல் போயிட்டானோன்னு நினச்சிக்கிட்டு. ஓகே, வந்துட்டேன். ஸோ இப்போ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணி விட போகிறோங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இவனை மேக்ஸ் லெவலில் நான் புஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவனுக்கு எவால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஆக்சுவலி இதுக்கு சாடல்லாம் கேட்குது, ஆனால் எனக்கு சாடலை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நான் எவல்யூஷன் கொடுத்து விட்டேன். இப்போ இந்த ஆல்ஃபா கிரிஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ஃபார்முக்கு போவாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிரிஃபின் நம்ம வந்து கில் பண்ணோம்ல, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாறுவான் தான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, பார்ப்போங்க. ஃபுட் எவல்யூஷன் ஸ்டார்டிங்கில் வேற மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இது ஃபுல்லாக உள்ள மூணவனே டக்குன்னு எவல்யூஷன் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் இது எவல்யூஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க, செம்ம ஆயிட்டான். இல்லையே, என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இதுதான் கைஸ் நம்ம வந்து கில் பண்ணோம். ஸோ அந்த கில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஃபெதர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மாறிட்டாங்க கைஸ் இவன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி கிரிஃபினாக இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை நம்ம வந்து வளர வைக்கணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும், இவனை ஸ்பீடாக வளர வச்சிருமே. என்கிட்ட வளர வைக்கிற போர்ஷன் இன்க்ரீட் போர்ஷன் இருக்குது. ஸோ இன்க்ரீட் போர்ஷன் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இருங்க, இன்ஸ்டண்ட்டாக வளர வைக்கிறத நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வளர்ந்தாலும் வளர்ந்துடும். ஓகே, ஃபுல்லாக வளர்ந்துருச்சு கைஸ். செம்மையா இருக்கான்ல மியோலா கிரிஃபின். இது மியோலாவை வச்சு இன்ஸ்பயர் பண்ண ஒரு கிரியேட் பண்ண கிரிஃபினா இது? சூப்பரு. சரி கேஸ், ஃபர்ஸ்ட் இதுக்கு 100% கொடுப்போம். 100% ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மியூட்டஜன் கொடுத்துடலாம். சூப்பரு. ஆக்சுவலி மியூட்டஜன் கொடுத்து ஹெல்த் பெருசாக எதுவும் ஏறலையே. டேமேஜ் வேணா ஏறுச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். சரி கேஸ், இவன் பின்னாடி துரத்துவானா? இருங்க, டே ஃபாலோ பண்ணாத, நீ ஸ்டாப்பில் இங்கே இரு. நான் உனக்கு எக்ஸ்பி போர்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டு வரணுமா? இல்லை வேணாம், விடுங்க. இவனுக்கு நார்காட்டிக் இல்லையா? என்ன கேஸ் இது நார்காட்டிக் இல்லைன்னு வருது? அவ்வளோ நார்காட்டிக் என்ன பண்ணுச்சு? ஓகே, ஏன் நார்காட்டிக் இல்லைன்னு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. பட் ஆனால் நார்காட்டிக் இல்லைன்னு வந்துட்டுருக்கு. ஓகே கேஸ், ஸோ இந்த கிரிஃபினில் பறந்து பார்ப்போமா? நல்லா இருக்கு. ஸ்பெஷல் பவர் எதா இருக்கா? கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பவர் கொடுக்கணும் அவனுங்க. சூப்பரு. ரெட் ஃப்ளேமு எக்ஸில். ஓகே, அவனோட ஃபெதர் அட்டாக் வர்றான். கியூவில் எந்த அட்டாக்கும் இல்லை. இந்த ஃபெதர் அட்டாக் கொஞ்சம் ஓப்பியாக இருக்குது. கண்ட்ரோலில் அட்டாக் இல்லை, ஓவில் அட்டாக் இல்லை, டீல அட்டாக் இல்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸு, கண்ட்ரோல் ப்ளஸ் அட்டாக்ஸ் இல்லை. அதே அட்டாக் தாங்க கொடுக்குறான். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக மாறி இருக்கிறான். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க ரெக்க மறைஞ்சிடுது. நம்மக்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வினோதமான உயிரினம் இருக்குது கைஸ். சரி, நம்ம வந்து லெவலப் பண்ணுற வழியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயமா நான் கொஞ்சம் இவனுக்கு மில்லி ஸ்டாமினா மில்லியே இருக்கிறேன். ஃபுல்லாக மில்லி டேமேஜ். சரி, நீங்கள் நார்கட்டிக் ரெடி ஆயிடுச்சா? ஹீலிங் போர்ஷன் ரெடி பண்ணுங்க கைஸ். ஹீலிங் போர்ஷன் இந்த குரங்கை எவால்வ் பண்ண முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். இந்த குரங்கை எவால்வ் பண்ண முடியல. அதேமாதிரி இந்த மேண்டிகோரையும் எவால்வ் பண்ண முடியல. இப்போ எவல்யூஷனுக்கு தனியாக ஆல்ஃபா டைனோஸை நம்ம வந்து பிடிக்கணும் கைஸ். இப்போ இன்னைக்கு மெயினாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டைனோஸை வந்து டார்கெட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இன்னும் 2 வீடியோவில் இந்த எப்படி நான் முடிப்பேனே எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த வீடியோ நான் செகண்ட் டைம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வர நான் ரெடி பண்ணணும். வார்டை நான் நிறைய கில் பண்ணணும். எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. இப்போ 300 600. இந்த 600 வச்சு எவ்வளோ செய்ய முடியும்? 30 6 தானே செய்ய முடியும். 1க்கு எவ்வளோ கேட்குது? 1க்கு 100 கேட்குதா? ஓகே, ஸோ அதை நான் கவனிக்கலை. ஓகே, ஸோ இதில் காட்டிட்டு பாருங்க. ஆல்ஃபா கிரிஃபின், ஹேங்கி, எட்டி, டேர்வுல்ஃபு, ரெக்ஸ் இல்லை, ஆனால் தெரி இருக்கு. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஆல்ஃபா தெரி இருக்கு. ஓகே, எட்டியை பிடிக்கலாமா? ஸோ 44 49
சரி வாங்க. ஸோ இவனை பிடிச்சோன்னு வச்சுங்களேன். ஸோ லாஸ்ட் விட எண்டிங்கில் ஒரு பாஸை நம்ம டிஃபீட் பண்ண பார்த்தீங்களா, அவனை மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவனையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த மாதிரி கிரிஃபின் நம்ம ஆல்ரெடி மித்து மோடில் இருக்குமா, மித்து மோடில் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொமித்தியஸ் மோட்லேயும் இதே மாதிரி ஒரு கிரிஃபின் இருக்கு. ஐ திங்க் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த மோடு கூட நான் ப்ரொமித்தியஸ் மோடும் போட்டுருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொலாப் ஆயிருக்கும். ஸோ இது மினி சீரீஸாக பண்ணதுனால தனியாக போட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா லென்த்தாக இழுத்துன்னு போயினே இருக்குது. இந்த கிரிஃபினை வச்சு பறக்கும் போது பயங்கரமாக எனக்கு லாக் வருது கைஸ். செம்ம லாக். FPS பயங்கரமாக ட்ராப் ஆகுது. ஏன்னு தெரில. இந்த கிரிஃபின் வச்சு நான் பறக்கும் போது மட்டும் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு தெரில. ஐ திங்க் இவனை என்னால் அடிக்க முடியுமா, டேம் பண்ண முடியுமா? ஓகே செத்துப்போ. டேமேஜ் பார்த்தீங்களா, ஓபியான டேமேஜ், ஓபி டேமேஜ். செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கிரிஃபின் நம்ம கிட்ட இருக்கான். ஸோ இவனை கில் பண்ணதுனால எனக்கு XP பயங்கரமாக ஏறி போச்சு. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நிறைய மெல்லி இறக்கி விட்டுட்டு ஸ்டாமினா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஏன்னா இவனை வச்சு நம்ம ட்ராவல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஸோ இப்போ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு பார்க்குறேங்க. சரியான டேமேஜ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். 11 மில்லியன் டேமேஜ் கைஸ். போடு. இதெல்லாம் கம்மியாக கொடுக்குறான். டைனோ பொறுத்து அப்போ டேமேஜ் கொடுக்குறானா. ஸோ 11 மில்லியன் 5 மில்லியன் அப்படின்னு கொடுக்குறான் டேமேஜ். ஆஹா இவனை மட்டும் க்ளோன் போட்டு இவனை வச்சு சண்டை விட்டோன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி சண்டை நடக்கும் போலயே. ஆஹா இங்கே நிறைய வைவின், இங்கே குட்டி வைவின், ஜாம்பி வைவினா தவ்வளோ தூண்டு இருக்கிறான். சேர்த்துப்போ, எவனுமே உயிரோட கூடாரா. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா 80 பிடிக்க போகலாம். ஆல்ஃபா 80 இந்த சைடு போனோம். நம்ம இன்னும் மேக்ஸ் லெவல் போகிறதுக்கு எத்தனை இருக்குது? ஆல்மோஸ்ட் நான் மேக்ஸ் லெவலில் இருக்கேன். இன்னும் இது மேக்ஸ் லெவல் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ மியூட்டஜன் வேறு கொடுத்தோம்ல, ஸோ இன்னும் ஓபி ஆகிட்டான். செம்மையாக இருக்கே. ஆல்ஃபா வில்லனோசாரஸ் பேசிட்டேமிக் தானே ஆல்ஃபா. இருங்க நம்ம ஆல்ஃபா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள வந்துரு உள்ள வந்துரு உள்ள வந்துரு உள்ள வந்துரு. ஐயோ அவங்க கூட சண்டை போட போறானே. டேய் ட்ரைக்கு தேவையா உனக்கு? ஆனால் டேமேஜ் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கு. டேய் இரா இரா ஃபுட்டு கொடுக்குறேன்டா உனக்கு, நில்றா. ஃபுட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே அவன் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேங்க. ஸோ அட்டாக்கிங் மோடில் இருக்கனால ஃபுட்டு கேட்கல. சரி அவனை அப்படியே டீலில் விட்டுலாம். விளானோசாரஸ் சொன்னால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஓகே நம்ம இந்த மியோலா கிரிஃபின் எடுத்துன்னு பறக்கலாம். ஏய் மேலே ஏதோ பறக்குது. டிராகன். ஓகே ரெண்டு டிராகன் இருக்காங்க. மெகா டிராகன் ஒன்று, ரோபோ டிராகன் ஒன்று இருக்கு. நைஸு. ஸோ இப்போ நான் இவனுங்களை கில் பண்ணி தான் ஆகணும். ஓகே மியோலா கிரிஃபின் எடுத்தாச்சு. ஒன்று மட்டும் உள்ளே போட்டு மற்றபடி எல்லாத்தையும் நம்ம ஒன்று மட்டும் உள்ளே போட்டுடலாம். ஓகே ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அதே இடத்துக்கு நான் போகணும். உள்ளே வந்துரு உள்ளே வந்துரு உள்ளே வந்துரு உள்ளே வந்துரு உள்ளே வந்துரு உள்ளே வந்துரு. எல்லாமே மேக்ஸ் லெவலில் ஹெல்த் இருக்கும். ஸோ இப்போ போலாங்க சார். அந்த ரோபோ கிரிஃபின் எங்கே இருக்குது? ரோபோ கிரிஃபின் ஸோ இந்த பக்கம் இருக்குது. அங்கே இப்படி போகும். ரீப்பர் குவீன் இருக்கான். ஸோ அவனை பிடிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அந்த எட்டியை பிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அது இருக்காங்க. ஓகே அந்த ரோபோ டிராகன் கதையை முடிப்புமா? ஸோ எனக்கு பாடி கார்டாக 2 பேர் மட்டும் எடுத்துக்கலாம். சார் நீ ஒன்று போ அப்படி. அதுக்கப்புறம் வண்டியை திருப்பு இப்படி ஒன்று வா. சரிடா ஃபாலோ பண்ணுங்கடா டே 2 பேரும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ டிராகன் கொஞ்சம் கதற விட்டுறோன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்துக்கலாம். டே பசங்களை போயிட்டு அடிக்கண்டா அவனா. போடு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போடுவோம். அச்சுச்சோ அச்சுச்சோ என்னென்னமோ பவர் போடுறான்னு கைஸ். அவ்வளோதான் அந்த டிராகன் கதை முடிஞ்சிடுச்சு. ஒரு டிராகன் கதை முடிஞ்சிடுச்சு. அவனை முடிச்சவனே இன்னொருத்தன் வந்துட்டான். அவங்க அதே முடிங்கடா டே. வானத்தில் ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவங்க அதே முடி. ஓகே அவங்க அதே முடிச்சாச்சு. ரோபோ டிராகன் நினச்சி எங்கே போச்சது? இங்கே பாருங்க சார், எனக்கு ஏதோ மினியன் ஸ்பானா இருக்கா? கீழே எவனோ இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது இருக்காங்க சார் அந்த ரோபோ டிராகன். அவனை போடுறான் அவன் தான்டா முக்கியம். போடு ஒத்தையா முடிச்சு விட்டுருவான் போலே. ஓகே 2 பேரும் உள்ள பூந்துட்டானுங்க. உள்ள சம்பவம் பயங்கரமாக நடக்குது. சவுண்டு வேற ஊறப்படுத்த வச்சுட்டேன்.
ஏய் இன்னுமா சாவலவன்? ஏய் பவர்ஃபுல் போல் கைஸ் அவன். ஓகே நான் நெருப்பு ஊதுறேன் அவன் மேலே. ஏய் என்னோட கிரிஃபின் ஒன்று அவுட்டு. சிச்சி இது அவுட்டா? மினியன்ஸை கொண்டுட்டு இருக்காங்க கைஸ் அவன். எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஓகே மேலே பறந்துட்டான். செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா. முடிஞ்சு போச்சு கைஸ். அவனே முடிச்சு விட்டாச்சு. ஓடு. இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே சரியான சம்பவம். ஓகே கைஸ், ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துப்போம். ஓகே நீயும் உள்ளவா. உள்ள எவ்வளோ கிரிஃபின் பறக்குது பாருங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சது? இந்த ட்ராகன் கில் பண்ணதுனால இந்த ட்ராகன் எசன்ஸ் கிடச்சிருக்கா? அதை தவிர உருப்படி எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரோ டெலபஸோட சாடல் கிடச்சிக்குது. ட்ராகன் எசன்ஸு, ஆஸ்ட்ரோ டெலபஸ் சாடல். ஸோ இதை தவிர உருப்படி எதுவுமே கிடைக்கல. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதே நம்ம போட்டு தள்ளிட்டு போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடில் இப்படி தாங்க பண்ணி அவனை ஒரு ஆப்ஷனே கிடையாது. பாசஸ் எல்லாம் கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசன்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெரிய ரெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவனை வந்து சம்மன் பண்ணி விட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். இவனையும் போட்டுத்தல் வார்டன் எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். செத்து போடா 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 செத்து போடா. இவன் கொஞ்சம் ஓப்பியாக இருக்காங்க. ஓகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். செத்துப்போ 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 செத்துப்போ. சம்பவம் ஆகி விடுச்சு கைஸ். ஐயோ ஓகே இப்போ அட்டாக் கொடு. இப்போ அட்டாக் பண்ணுறேங்கடா போடா. இங்கே இருக்கு டோப்பர் ஏறிடுச்சா நான் இவனுக்கு? டோப்பர்லாம் ஏறலையே. இப்போ அட்டாக் பண்ண ஓடு. நம்ம இங்கே இருந்தே பார்த்தீங்கன்னா அவனை இது பண்ணுவோம் கைஸ். அவன் கிட்ட போத்த அவளை நம்மளை வெளியே தள்ளி விட்டுறான் அவன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கே போடுவோம். ஏவன் முதல் பாஸ் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன் கைஸ். நான் அவனை அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு ஸோ நான் இவனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க போயிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். செத்து போடா. ஃப்ளேம் டேமேஜ் எவ்வளோ? ஓகே ஃப்ளேம் டேமேஜ் நல்லா தான் வந்திருக்கு. சரி நீ உள்ள வந்துரு. யாரு இவன்? செத்து போ. இந்த பேக்ல ஏதாவது உருப்படியா ஐட்டம்ஸ் இருக்கா? ஓ எவல்யூஷன் எக்ஸ்ட்ராக்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. இவன் வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஐட்டம் முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ ஏதோ பண்ண ஸ்பான் பண்ணுறான். இங்கே எவனும் இருக்காங்க. காச்சா பாய்சன் காச்சா பிடிக்கலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவனை. வேணா விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆல்ஃபா டைனோஸ் பண்ண தான் இன்னைக்கு மெயினாக. ஓகே ஸோ அவனை போயிட்டு அடிங்க. ஓடுங்க போய் அவனை அடிங்க போங்க. தேவைன்னா இன்னொரு ஆளை வந்து இறக்கி விட்றேன் நான். ஐ திங்க் தேவைப்படாது தான் நினைக்கிறேன். எடுத்தவொடனே நம்ம ஆளுங்க செம்மையான டேமேஜ் கொடுக்குறானுங்க. அவன் டேமேஜை கம்பேர் பண்ணாமல் நம்ம டேமேஜ் ஓபி. ஏய் நம்மளோட மினியன்ஸ் நல்ல டேமேஜ் பண்ணுது கேஸ் அவனை. ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா கூட பறக்கணும் போல். அது வேற இருக்கு. அப்போ தான் அடிக்கிறானுங்க. ஓகே ஃப்ராடு பையன் டக்குன்னு ஓடிடுறாங்க சிவன். இவனை அடிச்சுட்டு கீழே எடுத்துட்டு வந்துருமா? கீழே வா நீனு என் கூட வா. என்ன கேசவன் மறைஞ்சிடறான். ஆனால் அவனை அடிச்சுட்டு சரி வாங்க பார்த்துக்கலாம். உள்ள பூந்து இப்படியே அடிக்கும். ஐயோ கம்ப்யூட்டர் கதறதே. அவனை கில் பண்ணா நம்மளுக்கு நல்ல லூட்டு கிடைக்கும். போயிட்டு மேலே போயிட்டானுங்க சிவனுங்க. சண்டை போட்டுக்கினே போடு. ஆல்மோஸ்ட் இல்லை மினியன்ஸ் தான் சாவுது. செத்து போடா முடிஞ்சு போச்சு கேஸ். மேண்டிக் ஒரு கதையை முடிச்சாச்சு. ஸோ மேண்டிக் ஒரு கில் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது? நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேண்டிகரோட தலை, அப்புறம் ட்ரிபியூட்டு, ஸோ ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடச்சிருக்கு, அப்புறம் மேண்டிகரோட எசன்ஸ் கிடச்சிருக்கு.
அப்புறம் வார்டன் எலமெண்ட் நம்மளுக்கு நிறைய தேவை. வார்டன் ட்ராப்பி நம்மள்ட்ட இருக்குது. ஓகேடா, எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க பின்னாடியே வாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துச்சு. இங்கே தான் எங்கேயோ இருக்கான். அந்த ஒரு பாருங்க. ஸோ அவனை போய்ட்டு பிடிக்கலாங்க. ஸோ இவனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹெல்மெட் வேணும். அந்த ஹெல்மெட் மட்டும் எடுத்துக்கலாம். இவன் உடம்புல தான் முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவன் என்ன கேட்குறான், மேஜோ பெரிஸ் 12 வேணும், கிபில் கொடுத்தா டைம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ நான் கிபில் எடுத்துகிட்டு வந்துடுமா வீட்டிலேருந்து? சரி, நான் போய்ட்டு கிபில் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துடுறேன். வாங்க சாடா, டப்புன்னு சாப்பிட ஒன்று. ரெண்டாவது ஃபுட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஃபுட்டு இன்னுமா கேட்கல? ஏய் சீக்கிரம்டா, இந்த இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுனால இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். ஏன்டா ஃபுட்டு கேட்க மாட்டேங்கிறான்? அந்த இடத்துல வேற 2 ஸ்பைனை வர சுற்றிட்டு இருக்கு. உன்னை விட்டுட்டு போயிட்டுனா எதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஃபுட்டு கேட்டு தான் தொலையாண்டா. எவ்வளோ நேரம் தான்டா? இவ்வளோ ஃபுட்டு குறைஞ்சிடுச்சு கைஸ். எப்போ தான்டா ஃபுட்டு கேட்ப? சரி இருங்க, இந்த இடத்த கிளியர் பண்ணி விடுவோம். எவனாச்சும் வந்து பக்கத்தில் இருக்கும் சம்பவம் பண்ணி விட்டு போயிட போகிறான். ஓகே, இந்த பீஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளு. இதெல்லாமே உள்ள அடி தாங்குது. ஓகே, இன்னும் ஃபுட்டு கேட்கல கைஸ். அவன் ரெடி டு ஈட் கேக்குது கைஸ். ஓடுற ஃபைனலி குடிச்சிட்டேன். எவால் மட்டும் ஆகலை, உன்னை இங்கேயே கொண்டுடுவோம்டா. எவல்யூஷனே இல்லை கைஸ் இவனுக்கு. ஏய் எதுக்கடா இப்போ இவ்வளோ நேரம் இவன் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருந்தேன்? எவல்யூஷனே இல்லாதவனுக்கு. ஸ்பெஷல் அட்டாக்கு எதுவுமே இல்லையா? எந்த ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கும் இல்லையா? எவ்வளோ நேரம் கைஸ் இவனுக்கு? கிபில் வேற போயிட்டு எடுத்துட்டு வந்து சுற்றி இத்தி எந்த ஸ்பெஷல் அட்டாக்கும் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. போ செத்து போ. அப்படியே செத்துட்டானா? ஓகே, செத்து போயிட்டான். நான் ஆல்ஃபானா எவல்யூஷன் பண்ண முடியும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனெலாம் எவல்யூஷனே பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு ஆக்சுவலி இவனை பிடிக்கிறது தான் கண்டென்ட்டு. கடைசியில் பார்த்தோன்னா சொதப்பிட்டான். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக எனக்கு கண்டென்ட் எதுவும் மாட்டலை. இன்னைக்கு வீடியோ அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவை இது கொஞ்சம் பெருசாக போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் இதில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ வீடியோ இன்னைக்கு போட முடியாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.